ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு வடை தான். இங்க நல்லா மழையா இருக்கு. எனக்கு வந்து வடை சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால தான் நான் மதியமே லஞ்ச் முடிச்சுட்டு பருப்புக்கு ஊற வச்சுட்டேன். மழை டைம்ல உங்களுக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 2 ஹார்ஸ் வந்து பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து வெங்காயத்தை பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து ஜாருக்கு மாற்றிடுவோம். அதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிப்போம். கடைசியாக கொஞ்சம் பருப்பு வந்து நம்ம முழுசாகவும் சேர்த்துப்போம். அது வந்து நம்ம கடிச்சு சாப்பிடக்குள்ள வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு வந்து நம்ம கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். இது கூட கொஞ்சம் ஒரு 4, 5 பல் பூண்டு வந்து உரிச்சு தட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து வடை நடுவுல வரும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப அரைச்சிடாதீங்க. நல்லா கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமா தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகா தான் போட்டேன். இந்த டைம் நாங்க வாங்கிட்டு வந்த பச்சை மிளகா ரொம்ப காரமா இருந்ததுனால 2 மிளகாவே வந்து எங்களுக்கு ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க வந்து காரம் கம்மியான மிளகானா இன்னொன்னு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணக்குள்ள அந்த வடை டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். எனக்கு வந்து அந்த முழுசாக கருவேப்பிலை வந்து வாயில் மாட்டுச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டுருவேன். அதுவே நான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டேன்னா அது இருக்கிறது தெரியாது, அப்படியே சாப்பிட்ருவேன். கருவேப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்கு இல்லையா, அதனால எப்படியாவது ஆட் பண்ணி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றணும். அடுத்து கொத்தமல்லியும் நறுக்கி போட்டுப்போம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டுறாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை மூடி போட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம வந்து நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். செக்கில் ஆடினது தேவையான அளவு ஊற்றி சுட வச்சுப்போம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன சைஸாக வந்து வடையை போட்டு எடுத்துப்போம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. பொறுமையாக போடுங்க, கவனமாக போடுங்க. வடை வந்து உள்ளே போடக்குள்ள நல்லா இந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனாக வரும். அப்போ வந்து நல்லா எண்ணெய் இருத்துட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.